ஸோ கையில என்ன டாபிக்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அனிமே, ஓகே. மாங்கா, மாங்கா. ம், சசி கிசுமோட்டோ. அண்ணன் அக்ராஸ் சூறாவரி, ஆமா. எங்கள் அண்ணன். அவர் ஓகே. வந்து இன்னைக்கு V3க்கு வந்து வந்திருக்காப்புல. ம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ம். சாட் ஜிபிடி, ம். ஓப்பன் ம். ஏஐக்கும் ஆர்ட் உலகத்துக்கும் பெரிய போர் போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த போரை பத்தின ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் தான் நம்ம பேச போறோம். இப்போ இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே ஃபுல்லா ஆமா ஸ்டூடியோ ஜூப்ளி, ஆமா ஆர்ட் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இருக்கு? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். வைத்தறிச்சலா இருக்கு. வைத்தறிச்சலா இருக்கு. வைத்தறிச்சல்ன்றதை விட ஒரு மாதிரி வெறுப்பு, ஒரு மாதிரி போங்கடான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இது எல்லாரும் கிரியேட் பண்ணி போடுறாங்க, அதுக்கு ஒரு ஒரு ஃபில்டர், ஒரு ஆப்ஷன் நம்ம அது வச்சுக்கலாம். பட் ஆனால் அதை யார் அதிகமாக பாதிக்குதுன்னா கரண்ட்ல இருக்கிற ஆர்டிஸ்டோட லைஃப்பை தான் பாதிக்குது. எப்படின்னா, இப்போ நான் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட். இப்போ நான் ஏஐ வந்து ஒரு டூலா யூஸ் பண்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இமேஜ் ஜென்ரேட்டரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் தேடுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியும். ஒரு ப்ராப்பரா ஒரு எடிட் பண்றதுக்கு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் இருந்து 1 மணி நேரமே ஆக்கிடும் ஒரு இமேஜுக்கே. நான் ஏஐ கிட்ட போயிட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்தேன்னா அது அழகா எனக்கு நான் என்ன இமேஜை எதிர்பார்க்குறோனோ அதை வந்து அது எனக்கு ஜென்ரேட் பண்ணி ஒரு இமேஜ் கொடுக்குது. இப்போ எனக்கு ஒரு மீன் தொட்டி வேணும், டாப் ஆங்கிள் மீன் தொட்டி டாப் ஆங்கிள் குத்துறோம். மீன் டாப் ஆங்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மீன் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கடலோட டாப் ஆங்கிள் கேட்குறேன். இது எல்லாத்தையும் ஒரே இமேஜா சேர்த்து ஒன்று பண்ணிட்டு அதை நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்றேன். இதுதான் ஏஐ ப்ராப்பரா ஆர்ட் சைடு யூஸ் பண்ற டூல் நான் யூஸ் பண்றது. இதனால என்ன ஆகும்னா என்னோட ஒரிஜினாலிட்டியும் பாதிக்காது. அந்த இமேஜை ஜென்ரேட் பண்றது வந்து மல்டிபிள் இமேஜஸ் தான், அது அங்க சர்வர் வந்து எடுத்து ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அது அப்படியே நான் யூஸ் பண்ணுவேன். அதனால அந்த இமேஜ் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோ அந்த ஆர்டிஸ்டுக்குமே அதிக பாதிப்பு இருக்காது. ஏன் இருக்காது? அதிக பாதிப்பா இருக்காதுன்னா எப்படி சொல்றாங்க, நான் இப்போ இதுல இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா, இப்போ ஏஐ என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற இமேஜை வந்து இதோட ஃபார்மேட் வந்து காப்பி பண்ணி ஒன்று கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இது ஸ்டூடியோ ஜூப்ளி ஸ்டைல இருக்குன்னு நம்ம ஒரு அவுட் கொடுக்குறோம். அது வந்து ஸ்டூடியோ ஜூப்ளியோக்கான ஸ்டைலை வந்து அதை ஓன் பண்ணி பண்ற ஸ்டைலை வந்து ஒருத்தர் ஓன் பண்ணி வச்சிருக்காரு. நான் இந்த ரெஃபரன்ஸை இமேஜ் ரெஃபரன்ஸை தான் யூஸ் பண்றேன். நான் அந்த இமேஜ் அப்படியே யூஸ் பண்ணல, அது ஒரு அவுட்லைனுக்காகவும் இதை ஒரு ஸ்கெட்சுக்காகவும் யூஸ் பண்றேன், அந்த போஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மெத்தடே இருக்கு, போட்டோ மேனிபுலேட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு, போட்டோ மேட்சிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள இது வந்துடும். அப்படி யூஸ் பண்ணும் போதும் அதுலயும் சில பிரச்சனை இருக்கு. என்ன ஆகும்னா, நான் ஒரு இமேஜ் யூஸ் பண்றேன்னா அது காப்பிரைட்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அவன் ஸ்ட்ரைக் கொடுப்பான். அந்த இமேஜோட சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா கார்பரேட் கான்செப்ட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணா அந்த பிரச்சனை இருக்கும். அதனால ஏஐ யூஸ் பண்றது அது ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு, ஏஐ வந்து ஒரு இமேஜ்ல இருந்து மட்டுமே அப்படியே எடுத்து கொடுக்காது, மல்டிபிளா இருந்து ஒரு ஒரு மெஸ்ஸியா ஒரு போட்டோ கொடுக்கும். அதை கரெக்ட், அதுவும் பிரச்சனை தானே. ஆமா, அது பிரச்சனை தான். இது ஏஐ கொஞ்சம் வரும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. ஆனா இது என்ன மாறுதுன்னா, இது ஒரு டூலா யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு யாருக்கோ ஒரு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று போகுது உள்ள. ஓகே. இப்போ நான் ஒர்க் பண்றேன், என் ஸ்கில் அதுல ஒரு மேட்டரா இருக்கு. இந்த போட்டோட ரிசம்பிளா இருக்கிற ஒரு போட்டோ யாராச்சும் வந்து இது என்ன ஆர்ட் ஒர்க்கு, இது எனக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க, நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம கொடுப்போம். எல்லாருமே கொடுப்பாங்களான்னு தெரியாது, நம்ம கொடுப்போம். பட் ஆனா இது ஒரு ஏஐ கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி வந்து எடுக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட்க்கும் கிரெடிட் போல யாருதுன்னு தெரியல, அவங்கிட்ட இருந்து எதுவுமே எடுக்கும் போது அவன் அந்த இதுகிட்ட பேசவும் முடியாது. அப்ப இது ஓவராலா எல்லாரையும் பாதிக்குது. இப்போ புரியுது. ஆனா இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கப்ப எதுக்குமே வாய் திறக்காம ஸ்டூடியோ ஜூப்ளிக்கு மட்டும் வாய் திறக்குது, என்னத்துக்கு? ஸ்டூடியோ ஜூப்ளிக்குன்னு ஓவராலா வந்து இப்பதானே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை இல்ல, அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. இப்ப ஏன்னா போட்டோகிராஃபிக்காவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ பில்ட் ஆகுறப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்ல, ஆமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சுன்னா டேட்டாஸ் வாங்குவாங்க. ஸோ ஒரு ஜாபே இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. நீங்க வந்து போட்டோஸ் வந்து அவங்க வந்து ஏஐ வந்து படிக்கிறதுக்கு டேட்டா கொடுக்குற மாதிரி அது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃபீடுக்கு. சில இதெல்லாம் வந்து ஆப்லாம் வந்து நான் ஓப்பனாவே பில்ட் பண்றதுக்குன்னே அது வந்து மேனிப்புலேட்டிவா ஒரு ஆப், சாஃப்ட்வேர், சைட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஃப்ரீயா நிறைய சோர்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து என்னோட போட்டோஸ்லாம் ஷட்டர் ஸ்டாக்ல இருக்கு, என்னோடது இதுல இருக்குன்னா அது வந்து என்னால ஃபுல்லா அதுக்குள்ளெல்லாம் போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வர முடியுது. அது வந்து மேனிப்புலேட்டிவ். அது வந்து அதுவா ஒன்று கிரியேட் பண்றேன்ற பேர்ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவே எடுத்துட்டு வந்து கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. ஒன் ஆஃப் த போட்டோகிராஃபர் வந்து டுப்ளின்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. அவர் வந்து எரோட்டிக் போட்டோ எடுக்கிறவர். ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட போட்டோ இருக்கு. திடீர்னு வந்து அவர் வந்து ஸ்டுடியோ கிப்ளி இஷ்யூக்கெல்லாம் ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து வீடியோவே போடுறாரு. நான் எடுத்த போட்டோல இருக்க மாடல்ஸ் வந்து அவர் ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். நான் பார்த்தேன். அவரோட வீடியோ வந்து என்னோட போட்டோஸ்ல இருக்க மாடல்ஸை வந்து எப்படி அது ஏஐக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு காப்பிரைட் எதுவும் ஒண்ணுமே வரல அப்படி இப்படின்னு சொன்னாரு. இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா ஸ்டுடியோ கிப்ளின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு மாப் கல்ச்சர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுற. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அப்ரோச் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது இப்போ ஸ்டுடியோ இந்த பிரச்சனை நம்ம இப்போ கரண்டா குளோபலா ஸ்டுடியோ ஜிப்ளிக்கு ஆகும்போது நான் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு சொல்றேன். நான் இந்த டாபிக்கை வெளியே பேசணும் போது ஸ்டுடியோ ஜிப்ளி வந்து ஓவராலா நிறைய பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது டாபிக் ஓவரா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒன்னு. ரெண்டாவது இந்த பிரச்சனை முன்னாடி ஸ்ட்ரைக்கே நடந்துச்சு. ஆர்ட் ஸ்டேஷன் இருக்குது, அங்க ஸ்ட்ரைக்கே நடந்துச்சு. ஆர்ட் ஸ்டேஷன்ன்ற அந்த ஆப்ல கான்செப்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு கரெக்டா எனக்கு எவ்வளோ நேரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஐடியா இல்லை. மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் 2 மந்த் மேல வச்சு போஸ்டே போடாம வெறும் ஏஐன்னு போட்டு பிளாக் கலர் மார்க் இது ரெட் கலர் மார்க் போட்டு அடிச்சு எல்லாரும் அது மட்டுமே போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆர்ட் ஸ்டேஷன் வந்து கான்செப்ட் ஆர்ட்டோட டேட்டாஸ் எல்லாமே ஓப்பன் ஏ ஜென்ரேட்டர் பண்ற அந்த இவங்களுக்கு அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போகுது. அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க, இந்த ஆர்ட் ஸ்டைல் இந்த ஆர்ட்ல இருந்து எடுத்து சிக்னேச்சரோட சேர்த்து கொடுக்குது. இந்த ஆர்டிஸ்ட் சிக்னேச்சர் போட்டிருப்போம், அந்த சிக்னேச்சரோட சேர்த்து கொடுத்துச்சு. அது பெரிய பிரச்சனையா போச்சு. இது ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் போச்சு. இது இல்லாம ஹாலிவுட்ல வந்து ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்த ஏஐ பிரச்சனைனால. இந்த டைம்லன்னு பார்க்கும்போது கரெக்டா மாறுவது வந்து அந்த ஒரு படம் ஒரு சீரீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. இந்த நிக் ஃபியூரி இருப்பான் கேரக்டர் இருப்பான். அந்த சீரீஸ் செம சீரீஸ். சாரி, நான் மார்வல் ஃபேன் இல்ல. அதனால எனக்கு தெரியாது. அந்த அதுல வந்து ஒரு எபிசோட இன்ட்ரோவே டோட்டலா ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்ட்ரைக்கும் இந்த இதனாலயும் அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதான் இப்போ முதல்ல 2 விஷயம் ஒரு 50-50 தான். இது வந்து ஒருத்தவங்களோட டேக் தான் அது. ஆமாமா. ஸோ நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதுக்கு நீங்க அடாப்ட் ஆகி அதுக்கு எப்படி எவால்வ் ஆகுறீங்க, அது எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்றதான் மேட்ரு. ஆனா இன்னும் சிம்பிளா சொல்லுவோம். இப்போ அந்த காலத்துல வந்து கேன்வாஸ்ல போட்டு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பேப்பர் வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு ப்ரஷ் எல்லாம் மாறுச்சு, பெயிண்ட் மாறுச்சு, அப்புறமா திடீர்னு பார்த்தா டிஜிட்டலுக்கு மாறுறாங்க, ப்ரோக்ரியேட் வருது, அப்போ வந்து எல்லாருமே வர்றாங்க. திடீர்னு பார்த்தா சுத்தின இடத்துல எல்லாமே கிராஃபிக் டிசைனர்ன்றாங்க. எப்படி வந்தாங்க கிராஃபிக் டிசைனர் அப்படின்லாம் தெரியல. டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே கிராஃபிக் டிசைனர். அது வந்து நம்ம என்ன சொல்றது, நம்மளால எப்பவுமே இது ஒரு கேட் கீப்பிங் மாதிரி தான். நீங்க வந்து எப்பவுமே வந்து அப்படி அடைச்சி வைக்க முடியாது. அதுக்கு அது எவால்வ் ஆகுறது உங்களால தடுக்கவே முடியாதுல்ல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து நீங்க வந்து வாட் நெக்ஸ்ட்னு போறது ஒண்ணு இருக்கு. ஆமா, இப்போ எனக்கு வந்து இங்க நான் வந்து ஸ்டுடியோ ஜிப்ளியோட நான் இந்த டாபிக் பேசுறது காரணம் வந்து ஸ்டுடியோ ஜிப்ளிக்காக பேசுறேங்க. நான் மெயினா பேசுறது என்னன்னா, இந்த ஏஐ ஓப்பன் ஏஐ வந்து இப்ப இந்த ஸ்டேஜ காப்பி பண்ணி இது ஒரு ஒர்க் பண்ணுது. இதனால வந்து இப்ப கரண்ட் இருக்கிற ஆர்டிஸ்டோட பாதிப்பு என்னன்றது தான் நான் பேசுறது. ஸ்டுடியோ ஜிப்ளிக்கு நான் பேசுறேன். எனக்கு அப்படி ஒண்ணுமே தோணல. ஏன் தோணலன்னா இது ரொம்ப ஹார்ஷா இருக்குதுனாலும் நான் ஒண்ணு சொல்றேன்ல, முதல்ல வந்து ஆர்ட்டா வந்து
நீங்க வந்து எப்படி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு நவர போறீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. அப்டிஸ்ட்ராக்டாவும் சரி, ஏதோ ஒன்று வாட் எவர் எந்த ஃபார்மேட்டா எடுத்தாலும் சரி. இப்போ நான் இப்போ ஃபிலிமோ, ஃபோட்டோகிராஃபியோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. அது எவ்வளவா வாய் தான் தீரணும். இப்போ அந்த காலத்துல ஃபிலிம்ல எடுத்துட்டு இருந்தாங்க. இப்பவும் ஃபிலிம்ல எடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னா, இப்பவும் ஃபிலிம்ல எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா டிஜிட்டலுக்கு ஏன் மாறுறோம்னா, அது ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு நிறைய நேரம், காஸ்ட் கட்டிங் அப்படி நிறைய விஷயம் போயிட்டே இருக்கு. டெக்னாலஜிய நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது ஒரு விஷயமா இருக்குல்ல. அதுதான் மேட்ரு. நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாம டெரரைஸ் ஆயிட்டு டிவியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா ஏன்னா இது வந்து நான் வந்து எல்லாருமே சொல்லல. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டுடியோ கிப்லி ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்குமே நான் பார்த்த வந்து பெரும்பான்மையான ஆளுங்க வந்து அந்த போட்டோவை மாத்தி வச்சவங்க, அந்த அவங்க ஸ்டுடியோ கிப்லியா கார்ட்டூனிக்கா மாத்தினவங்கல நிறைய பேர் வந்து ஸ்டுடியோ கிப்லி ஃபேன்ஸ் தான். அது கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், தாஜ்மஹால் போறோம், தாஜ்மஹால் போட்டோ எடுக்கிறது ஒரு சைடு, தாஜ்மஹால்ல இருக்கிறேன்ற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவன் ஒரு ஃபீல் தான். அதே மாதிரி தான் அந்த ஸ்டுடியோ கிப்லி ஃபில்டர் மாதிரி அந்த ஏஐல போட்டு அதை ட்ரை பண்ணதும் நான் அப்படிதான் பாக்குறேன். அதை வந்து நான் வந்து நீங்க வந்து அது வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா, ஏன்னா நிறைய சம்பந்தமே இல்லாதவங்களாம் தேவையில்லாம காரண காரியமே இல்லாம பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சம்பந்தமே இல்லாம ஐயோ போச்சு, அது போச்சு, இது போச்சு. ஆனா அவங்களே தான் வந்து அதே வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை விட்டுட்டு டெக்னாலஜில இருந்து எவ்வளவு மேனிபுலேட்டிவா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் தெரியுது. இப்போ எங்களுக்குன்னு சொல்றதை விட ஜென்ரலா சொல்றேன். இப்போ அடோப்ல எடுத்துக்கோங்க, போட்டோஷாப்ல வந்து வி காண்ட் ஓன் அவர் ஒரு போட்டோகிராஃப்ஸ் லைசன்ஸ்ல, ஓகேவா? ஆனா போட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல ஏஐ வந்துருச்சு, எடிட்டிங்ல ஏஐ வந்துருச்சு. நானே யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ரூம்ல எடுத்துட்டு நாங்க வந்து ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்துட்டு அதை வந்து வேற ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரி பண்றது. இதனால விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வேலை கட் ஆகுது, அதாவது இதாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு போலாம். ஆனா அப்படி பார்க்கும்போது தான் ரேகா சரித்திரம்ன்ற படத்துல வந்து மம்முட்டி வந்து ஓல்டு ஸ்கூல், நம்ம பழைய மம்முட்டியை வந்து அதே வேலைதான், அதுக்கு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஏஐ வச்சு தான் பண்ணிருக்காங்க. சி நீங்க டெக்னாலஜியை பார்த்து டெரரைஸ் ஆகிறத விட உங்களால இது ஓவர் கம் பண்ண முடியாது. நீங்க அதை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில மாத்திக்கிறணும்ன்றதுக்கு பழகிறது தான், வேற வழி இல்லை. ஏன்னா இது வேற வழி இல்லை. இது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். உங்களால ஒரே இடத்துல ஒரு நாள் இருக்க முடியாது. ஒரே இடத்துல ரொம்ப காலத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு செட் ஆஃப் சிண்டிகேட் மாதிரி ஆயிரும். நான் உட்காந்து நிக்கிறேன், உள்ள வந்துடாத, அந்த மாதிரி எனக்கு அது வரது அந்த நீங்க சொல்ற தெரியுது. எனக்கு இங்க என்ன தெரியுமா பிரச்சனை ஆகுது, என்கிட்ட வந்து ஒருத்தன் ஒர்க் கேக்குறாங்க, அவன் வந்து ஏஐ வச்சு என்னோட ஒர்க்க ரொம்ப குறைவா மதிப்பிடுறான். ஒண்ணு புரியுது, எனக்கு அதுதான் பிரச்சனை இங்க. புரியுது. எனக்கு வந்து இப்ப அதுக்கு அடாப்ட் ஆயிக்கணும், அதை வச்சு ஒர்க் கத்துக்கணும், அடுத்து எப்படி பண்றது, அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அது பண்ணாதான் அடுத்து இந்த டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் ஆகாம விட்டோம்னா அவுடேட்டட் ஆயிடுவோம். நம்ம ஒர்க்குக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், நம்ம எப்படி ஆக்குறதுன்ற ஒரு வியூவை நம்ம பார்த்துட்டு போறதுதான். இப்ப நான் வந்து இப்ப நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஏதோ ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்னால போயிட்டு ஒருத்தனை வந்து ஹையர் பண்ணி அசிஸ்டண்டா வச்சு அவனுக்கு கூட டிஸ்கஸ் பண்றது, எனக்கு ஜென்ரலா யாரையாவது கூப்பிட்டு போய் வேலை வாங்குறோம், வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சேலரி எதுவும் கொடுக்கலன்னா கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதுக்கு அவங்க மேன் ஹவர்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்க வந்து போறது, பேசுறது, போறதுன்னா நிறைய டைம் இருக்கு. இப்ப ஏஐ வந்த பிறகு எனக்கு அது ஒரு சில இடம்லாம் ஈஸியா இருக்கு. நான் வந்து அதுகிட்ட சும்மா ஜென்ரலா கேட்கறப்போ அது ஜென்ரலா இருக்கும். ஏன்னா அதே இல்ல நான் டீப்பான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணா அது ரொம்ப தப்பா தான் ஆன்சர் கொடுக்கும். அது கூடி சீக்கிரம் மாத்திருவேன்றாங்க, வாட் எவர் இட் இஸ். பட் ஹியூமன்னா ஒரு டச் இருக்குல்ல, ஹியூமன் டச் வந்து யாராலுமே கிரியேட் பண்ணவே முடியாது. அது கண்டிப்பா சோ நான் அதுல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சோ ஹியூமன் டச்சை கிரியேட் பண்ணவே முடியாது. சோ பேசிக்கா எனக்கு வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மை நான் ரெடி பண்ணிட்டு நான் ஒரு பையன்கிட்ட போய் உட்காரும்போது, ஒர்க்காவே உட்காரும்போது, யார்கிட்டயோ பேசும்போது ஒரு இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து ஒரு வே யூஸ் பண்றது வந்து எனக்கு வந்து எனக்கு அது ஓகே.
ஆனா இப்போ என்கிட்ட வந்து ஒர்க்கு கேட்கும் போது ம். நான் வந்து ஒரு அமௌண்ட் சொல்றேன். ம். இந்த ஒர்க்கு எனக்கு ம். ஸ்டோரி போர்டுக்கு இத்தனை ஷாட், 10 ஷாட்டுக்கு இதான் ம். பண்றேன். என்னப்பா இந்த ஷாட்டுக்கு இவ்வளோ சொல்றேன், இதை நான் ஏஏ பண்ணிட்டு போயிடுவேன்ல. அது குட் கொஸ்டின். ஆ. முதல்ல இந்தியால எந்த ஆர்ட்வொர்க்கு கரெக்டான பிரைஸ் மணி கொடுத்து இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க? எவனுமே வாங்குறது அப்புறம் ஏஐல பொறுத்த மட்டும் என்ன ஆகுது அவங்களுக்கு இந்தியால பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏஐ மேல போட வேண்டிய இல்ல, பிளேமே நான் கிடையாது. பொதுவா நான் இப்ப நான் ஏஐ ஜென்ரலாவே நம்ம டாபிக்கே ஆளுங்க சொல்றது. நான் அந்த மனுஷன் மேல தான் டாபிக்கே ஆமா. சொல்றேன். நான் இப்போ திருப்பி ஏஐ நான் இங்க வந்து அந்த டெக்னாலஜியை நான் குத்தம் சொல்லவே இல்ல. அந்த டெக்னாலஜியை காரணமா வச்சுக்கிட்டு ரிவியூங் ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க, ஆமா. அவனுங்களை போட்டு கிழிக்கிற பிரச்சனை தான் எனக்கு இங்க ஆமா பிரச்சனையே. புரியுது. அதுதான் நான் திருப்பி அந்த டாபிக் தான் நான் வர சொல்றேன். அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனையா ஆர்ட்ட எவனும் மதிக்கவே மாட்டான். அதேதான். சோ அப்படி மதிக்காதவன்ட்ட வந்து நம்மளால ஒண்ணுமே பேச முடியாது. அவன் வந்து போனானா சரி போயிட்டான்னு விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு போக ஆனா வேண்டியது. வரவன் எல்லாம் இப்படியே வரானுங்க. ஏன்னா இந்த ஆர்ட் ஃபீல்டுக்குள்ள ஒருத்தன் வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் வராத, ஆர்டிஸ்ட் வரல, அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வராத, அவன் ஆர்டிஸ்டிக் நாலேஜோட எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இல்ல, முக்காவாசி பேர் இங்கதான் இருக்காங்க. வரவங்க எல்லாருமே இந்த மாதிரிதான் வரானுங்க. எனக்கு சர்வேயிங்க்கு காசு வேணும், வேலை பண்ணணும், இது இருக்கும்போது இவன் இதனால இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து இவன் ஆக்சஸ் பண்ண முடியுது, அதை பண்றான், அதெல்லாம் ஓகே. உனக்கு வேணும், எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீ அதை கொடுக்குறியா, நான் அதை வச்சு இந்த மாதிரி வேணும்னு கேட்குறியா, நான் ரெஃபரன்ஸ் அப்பாடா எனக்கு அவன் வேலை மிச்சம் ஆகிற டைம் மிச்சம் ஆகிற மாதிரி வேலை கொடுத்தாங்கன்னா எனக்கு வேலை நடக்குதுன்னு நான் பண்ணுருவேன். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த ஏஐ ஒரு காரணமா வச்சுக்கிட்டு என்னோட ஒர்க்கை வந்து அவன் காசு கம்மி பண்ண பாக்குறான். காசை கம்மி பண்ணி பாக்குறான்றத நம்மள அவமானப்படுத்துறாங்க. இன்னொன்னு, நான் காசை ஏன் இங்க பாயிண்டா வைக்கிறேன்னா, நான் இங்க சர்வை பண்றதுக்கு இங்க காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு மெட்டீரியல் வாங்கணும், நான் கிராக்கு போட்டோஷாப் ஏத்தனாலுமே நெட்டுக்கு காசு போடணும், எல்லாமே இதுக்குள்ள வந்துருது. இமேஜ் டவுன்லோட் பண்ணோம்னா நெட்டுக்கு காசு போடணும், எல்லாத்துக்குமே இங்க காசு வருது. பேசிக்காவே நீடு வந்து ஆர்டிஸ்டுக்கு அந்த காசுன்றது ஒண்ணு வந்துருது, காஸ்ட்ன்றது. எனக்கு அதுக்கு வரும்போது இன்னொரு விஷயம், அவன் என்னோட ஒர்க்கை என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பிரேக் பண்ற மாதிரி அந்த ஏஐ ஒரு இதுவா எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறான். எனக்கு அவன் யூஸ் பண்றான். நீங்க சொன்னீங்க அந்த ஃபில்டர் இருக்கு, அதை பொதுமக்கள் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அது அவன் வந்து அந்த ஒரு ஃபீல் அவனோட போட்டோ அந்த மாதிரி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது ஜாலியான விஷயம், அது எல்லாருக்குமே வேணும். ஏன்னா ஸ்னாப் சாட் இருக்கு, எல்லாத்தையும் நானும் போட்டோ எடுத்திருக்கேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இதனால வந்து நம்ம ஒர்க்க வந்து அது ஸ்டூடியோ ஜூபிலிக்கு அவமானமான இல்ல. சாதாரண மக்கள் கூட ஸ்டூடியோ ஜூபிலில வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஆர்ட் ஃபார்முக்கான ஒரு ஹாப்பினஸ் தான். அது இப்ப வான் கோ எப்படி எல்லாரும் பிடிச்சிட்டு தூங்குறாங்களோ அது ஹாப்பினஸ் தான். எனக்கு அது பிரச்சனையே இல்லை இங்க. இதை வச்சுட்டு என்னோட ஆர்ட் அவமானமும் என்ன அவமானப்படுத்துறதுன்னு இருக்கிற பிரச்சனை இருக்குது. எனக்கு அதுதான் பிரச்சனையா. நான் அதுதான் சொல்றேன். இங்க வந்து எதை நீங்க பாக்கணுமோ அதை நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பேசுறாங்கல்ல, நான் இன்னைக்கு வீடியோ பண்ற காரணமே எது பிரச்சனை நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. கண்ட கருமத்தையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, டைல்யூட் பண்ணிட்டே இருக்கு. அவர் சொன்ன கண்டென்ட்டுமே ஆல்மோஸ்ட் இதுலதான் வரும். அந்த மேசக்கி அவரு தானே, அவர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சொல்லியிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்திருக்கேன், பாக்குறேன், நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. எவனுமே பாக்குறது இல்ல வீடியோ மட்டும். எல்லாரும் தைரியமா அந்த வீடியோ போடுறீங்க. நான் அதனாலதான் வந்து அதை பார்த்துட்டு பண்ணாம, இப்ப நீங்க அது பார்த்திருப்பீங்க அதை பத்தின. ஏன்னா நான் ஆர்டிஸ்டோட வியூ என்னோட ஒரு டிஃபென்ஸ் பண்றது ஒண்ணு இருக்குது. நான் ஒண்ணு இந்த ஏஐ பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த டாபிக்க பேசணும் தான் வரேன். நான் வந்து ஸ்டூடியோ ஜூப்ளிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நான் அதை பார்த்திருப்பேன். ஸ்டூடியோ ஜூப்ளி முட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இப்ப நானே எனக்கு முட்டு கொடுக்குற நிலைமையில இருக்கேன். அதுக்கு தான் நான் வந்து பேசுறேன். அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். இப்போ நம்ம கிளைண்டா வேற வழி இல்ல, இது நம்ம ஒத்துக்கிதான் ஆசான துருட்டுனா அந்த மாதிரி கிளைண்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சிம்பிளா தான் சொல்ல முடியும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க இந்த சைடு பாரு, இப்போ எங்க போட்டோகிராஃபியா பார்த்தோம்னா கொலாபு கேட்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போசிங்னுவாங்க, அதுக்கப்புறமேட்டு சரி போகலாம் அப்படின்னாக்கா ஒரு ரேட்டுக்கு போனால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தா பிஸ்காம்ல இருந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரவன், செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து வரவன், அவன்லாம் அவன் வந்து 2000 3000 அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும்க்கா அப்படின்னு வந்துலாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க மாட்டிட்டு சாவது இருக்கு இல்லையா, அது ஒரு தனி வேர்ல்டு. ஸோ இங்கே மார்க்கெட்டு காம்படிட்டிவான ஒரு மார்க்கெட்டு, புரிஞ்சுச்சா? இதுல போலிகளை கண்டு ஏமாறதுக்குன்னு மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆர்டிஸ்டே வந்து எனக்கே நல்லா தெரியும், சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்கே சரியா வராது,
பார்த்தா அவங்க எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல. அது அது தேவையில்லாத பிரச்சனை. அது தனியா பேசணும். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கலாம் அந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து இப்ப பார்த்தா ஸ்டுடியோ கிபி இது அது இதுன்னு போட்டுருக்காங்க. அவங்க பண்றதே ஒரு ஸ்கேம் தான். ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நம்ம ஊரு இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அந்த அப்படி இருக்கும்போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு என்னன்னா அது ஒரு ஹார்ஷ் ட்ரூத் தான் அது. உண்மைதான். பட் ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு ஓகே நம்ம இப்ப இப்படி ஆயிட்டோம். நான் இப்போ வந்து அந்த ஒரு காலேஜ் பையன் சொன்னீங்க, அவன் உங்க இடத்துக்கு வரும்போது இதே விஷயம் அவனை பாதிக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிப்போம். அவனுக்கும் இதே நேரம் நம்ம யோசிப்போம் பேசிக்கா. நான் வந்து வேலை பார்க்கும்போது நான் வந்து ஒருத்தர் இருக்கும்போது காலைல இருந்து உட்கார வச்சிருப்பாங்க. சும்மா உட்கார வச்சிருப்பாங்க. நான் ஏதாவது இதை பண்ணிட்டு வரேன். இல்ல உட்காரு, வேடிக்கை பாரு, அப்சர்வ் பண்ண. அப்சர்வ்ன்ற வார்த்தை தப்பா புரிஞ்சுட்டு ஒரு கம்யூனிட்டியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து எனக்கு அடுத்து சின்ன பசங்க எல்லாம் வந்து கேட்கும் போதோ ஏதாவது ஒண்ணு சொல்லும் போதோ அவங்க கேட்கும் போது நான் சொல்லிடுவேன். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது எனக்கு வந்து அந்த பயம் இல்ல. ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா கேட்கறாங்கன்னா சொல்லிக் கொடுத்து இன்னொன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க அதுதான் சொல்றேன். நம்ம ஒண்ணு ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஆமா. அது அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். நமக்கு என்ன தெரியுதோ அதை அவனுக்கு கொடுத்துட்டு அவன் அதுல இருந்து ஒண்ணு லேர்ன் பண்றான். நீ அடுத்து வரும்போது உனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வேற ஒரு மாதிரி கொடுப்ப. நீ உனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ஓகே. நான் இப்போ இவனுக்கு இது எங்க பிரச்சனையா வருதுன்றது நான் வந்து இந்த ஏஐ மேட்டருக்கும் வரேன். இந்த டாபிக் பேசியாச்சு. இந்த ஏஐக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் போட்டி கிடையாது. இந்த ஏஐ வச்சு ஒண்ணு நடக்குது அந்த ஆர்டிஸ்ட். அதுதான் பிரச்சனையே. இரண்டாவது விஷயம், இந்த ஏஐ டூல் இருக்குது. இந்த டூலை அவன் யூஸ் பண்றது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த டூலை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஒண்ணு இருக்குது. அந்த பேசிக்க ஒரு கேமராக்குன்னு ஒரு பேசிக் செட்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாதான் லாங் எக்ஸ்போஷர் போட்டோ எப்படி எடுக்கிறது எல்லாமே தெரியும். இவன் அந்த ஸ்கிப் பண்ணிடுறான் அந்த போர்ஷனையே. அப்படியே எகிரி குச்சிடலாம். எகிரி குச்சனும் அதுல ஒர்க் நடக்குது. ஆனா ப்ராப்பர் அவுட் வருது. ஆனா அவனுக்கு சீக்கிரம் ரெகக்னேஷன் கிடைச்சது. அது லாங் லாஸ்டிங்கா இருக்குமானா கிடையாது. ஏன்னா இப்ப அந்த ஏஐ ஆஃப் பண்ணிட்டானுங்க, ஷட் டவுன் பண்ணிட்டானுங்க. ஏன்னும் போது இவன் திருத்துன்னு முழிக்கிற ஒரு ஸ்பேஸ் வரும். எனக்கு என்னன்னா இங்க ஏஐக்கு மட்டும் நான் சொல்லுவேன், மேனுவல் ஆர்டிஸ்டுக்குமே அதை தான் சொல்றேன். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு பேசிக் ஒண்ணு இருக்கு. அந்த பேசிக்க இங்க ஆர்ட் ஸ்டடி பண்றதே இங்க ஆர்ட் ஸ்டடியா பாக்குறதே கிடையாது. ரெண்டாவது ஆர்ட்னா போட்டோகிராஃபி எல்லாத்தையும் சொல்றாங்க பாக்குறது. என்னாவது அனடாமியா பார்த்தோம்னா ஒரு பயம் உண்டாகுது. அந்த பயத்தை பிரேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அப்ஸ்ட்ராக்ட் டு போயிடுறாங்க. ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு மொரட் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்டிஸ்ட் தெரியும். இஷ்டத்துக்கு பிரஷ் எடுத்துட்டு கிறுக்கு முறுக்குன்னு அவன் பேசவே முடியாது. அது ஆனா இங்க என்னன்னா பெரிய பெரிய அப்ஸ்ட்ராக்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டார்டிங் வந்து அனடாமி ஸ்டடி பண்ணிட்டு இத பிரேக் பண்ணி பார்க்கலாமா, பிரேக் பண்ணா என்ன வருது, கியூபிசமா பிரேக் பண்ணுவோம், சரியலிசமா பிரேக் பண்ணுவோம். அப்படி பிரேக் பண்ணும்போது தான் ஒரு ரூலை பிரேக் பண்ணும்போது தான் அதோட ஆத்தென்டிக்கான வேற ஒரு வெர்ஷன் கிடைக்கும். நீ ஸ்ட்ரெயிட்டா இதை ஸ்கிப் பண்ணி இங்க வரனா நீங்க ரவுண்டு போடுறதுன்னு தான் இங்க வந்து இஷ்டத்துக்கு ரவுண்டு போடுற. அப்ப அது அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் நீ சொல்ற, அதை பார்த்தா எனக்கு ஃபிளாட்டா ஃபீல் ஆகும். ஆனா மேனிபுலேட் ஆகிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றத நம்புற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிறவருக்கும் அந்த அந்த ட்ரெடிஷன் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணே வராங்க எல்லாருமே. இது ரொம்ப சிம்பிளா போடலாம். நீங்க வந்து ரூல் பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ரூல்ஸ் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுட்டு ரூல்ஸ் தெளிவா கத்துக்கணும். நான் சொல்றேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா அவன் பிரேக் பண்ணும்போது ரொம்ப தெளிவா பிரேக் பண்ணுவான். எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு போக 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 ஆர்ட்டோட குவாலிட்டி இந்த விஷயத்தினால இவங்க இந்த ஸ்கிப் பண்றாங்கல்ல, அந்த ஆர்ட்டோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது அந்த குவாலிட்டி கம்மியாகிறதுனால அந்த ஒரு டெப்த் அந்த இப்போ நீங்க ஒரு போட்டோ பாக்குறீங்க, ஒரு போட்டோகிராஃபர் வந்து சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுக்கிறாப்ப போட்டோவா, பட் ஆனா அவருக்கு அந்த பேசிக்கா தெரிஞ்சு ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறாப்ப அதுல ஒரு டெப்த் ஃபீல் இருக்குது. அதே இன்னொருத்தன் ஒரு போட்டோ எடுக்கிறான், அதுல அந்த டெப்த் ஃபீல்னு தெரியாமலே ஒரு போட்டோ எடுத்துடுறான். ஆனா அது பிளாட்டா இருக்கு, அதுல போட்டு முழுக்கி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் எத்தனை வந்ததுதான். ஆனா இந்த போட்டோக்கும் வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை எழுதி வச்சிடறான். எடுத்ததுக்கு அப்புறம் எழுதுறான். எடுக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கதை கிடையாது, அதுக்கப்புறம் ஒண்ணு எழுதுறாங்க. அந்த போட்டோ இருக்குல்ல, நம்புற மாதிரி ஆட்கள்
இவன் இப்படிதான் பண்ணுவான்னு நமக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிரும். அவன் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கானா இதை சும்மா ஒத்து விடுறானா நமக்கு தெரியும். ஆனா இதை ஒருத்த வந்து இதுக்குன்னு அந்த டைம் இந்த லைட் இப்போ வரும் இதுக்குன்னு ஒன்று அப்சர்வ் பண்ணி அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணி ஒரு ஒர்க் பண்றான். இதை ஓவர் கம் பண்ணி இவன் ஃபுல்லா ரீச் ஆயிடுறான். இதுக்கு இந்த இவ்வளோ லைஃபை ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போட்டோஸ் எடுத்து ஒரு ஆர்ட் கிரியேட் பண்றான். அவனுக்கு ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது தான். என்ன கொஞ்ச நாளுக்கு வண்டி விடுமா, ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது, ஸ்டாக் இருக்காது. ஸோ அதான் சொல்லுவாங்க, யூ கான்ட் லிவ் அப் ஆன் லைஃப் ஃபார் எவர். இப்போ உங்களால ஒரு பொய் மேல ரொம்ப நாளுக்குலாம் இருக்க முடியாது. நீங்க வந்து இறங்கி வந்து தான் ஆகணும். மேபி இந்த நிமிஷம் அது உங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே ஜனங்க பாராட்டுறது எல்லாமே சந்தோஷம் தரணும்னாலும் ஒரு பாட்டுக்கு மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஃபீல் இருக்கும், என்னடா வந்து பெருசா இது பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, ஃபோட்டோகிராஃபி ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சு, நான் மொக்கையாக ஃபோட்டோ எடுத்துன்னுக்கிறேன், ரொம்ப இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டிரி டைப்பாக ஒரு இருக்கும்ல, அணிஞ்சு போன கேண்டிலு, திறந்து வைக்கப்படும் ஜன்னல், ஓரமாக பிளாக் அண்ட் ஒயிட்ல உட்காந்துருக்கு தாயா, அது மூஞ்சில ஃபுல்லு சுருக்கம் இருக்கணும், கடற்கரையில நடந்து போகிற குதிரை, உனக்கு இதெல்லாம் அப்படியே ஓடுதுல. அது மாதிரி ஜென்ரலா போட்டோ எடுக்கும் போது அது கை பிடிச்சு நடக்கிற எங்கேயோ தூரத்துல பேக் சைட்ல நடந்து போற காதலர், உட்காந்துருக்க காதலர்கள், அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு சில் அவுட்ல அதே சன்ரைஸ்ல திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து இது ஒரு ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று எடுத்துட்டேன், சம்திங் அதை எடுத்துட்டேன், போட்டோ லைக்ஸ் எல்லாம் பிடிச்சிக்குது. ஓகே, அவ்வளோதான், வண்டி பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் மட்டும் திரும்பி பார்க்கவே தேவையில்ல, நீ ஏறுமுகம் தான் நினைச்சா கிடையாது, அப்படியேதான் இருக்கு வண்டி. ஸோ என்னன்னா இத வந்து ஒரு கண்மூடித்தனமா சில பேர் இருக்காங்களா, அவங்க வந்து சும்மா ஒரு இதுக்கு வந்து ரசிச்சுட்டு போறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல வர அந்த ஹார்ட் எல்லாம் வந்து எதுவுமே மீன் பண்ணாது. உண்மை அதுதான், உண்மை மீன் பண்ணாது. அது ஒரு டாபிக் பேசுவோம். ஆமா, அது வந்து ஒன்றும் மீன் பண்ணாது. எனக்கு இப்போ வரைக்கும் பர்சனல் ஃபேவரட் என்னன்னா, நான் வந்து ஊட்டியில வந்து 2017 அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஒரு குதிரை எடுத்தது எனக்கு இப்பவும் ஒரு பர்சனல் ஃபேவரட். அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அந்த போட்டோல ஃபுல்லு மிஸ்டேக் இருந்தாலும் என்னமோ தெரியல, அது ஒரு நல்லா இருக்கும் அந்த போட்டோ. அது அந்த காரண காரணியங்கள் இருக்குல்ல, அந்த காரண காரணியங்கள் இல்லாம உங்களால ஒரு கான்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த மாதிரி ஆர்ட்னாலும் அதுக்கு ஒரு காரண காரணியங்கள் வேணும். அது காரண காரணியங்களோட அது வந்து உள்ள இருந்து பூஸ்ட் ஆகி சொசைட்டியோட ரிஃப்ளெக்டிவா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நீங்க பொத்தாம் பொதுவா நான் வந்து இன்னைக்கு வந்து ஊட்டிக்கு போனேன், வால்பாறைக்கு போனேன், அங்க கிளிஃப்ல வந்து 4 போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அங்க தேயிலை தோட்டத்துல ஒரு ஆயா பறிச்சு நின்றாங்க, டக்கு டக்குன்னு எடுத்தேன். மெரினா பீச்சுக்கு போனா, பட்டினம்பாக்கம் போனேன், அங்க மீன் வாங்க போன கேப்ல வந்து மீன் எடுக்கிறது, மட்டன் கடைக்கு போறப்போ ஒரு மட்டன் எடுக்கிறது, அங்க வந்து கோழி தலையை வெட்டி போடுறது, திருவிழா போனா கீழே விழுந்துருக்கு கோழித்தலை. இதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து டெம்ப்ளேட்டுக்குள்ள வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுலாம் வந்து அந்த மாதிரி ஆர்ட்லயும் நிறைய இருக்கு. நானும் பெயிண்டிங்லயும் நான் வந்து எடுத்தேன்னா நான் அந்த மாதிரி லிஸ்ட் போடுவேன். நான் வந்து ஸோ அந்த மாதிரி இங்கேயும் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ அவங்களால அதேதான், அவங்களால காலம் முழுவதும் அந்த பொய் மேல ரொம்ப நாளுக்கு நிக்கவே முடியாது, இறங்கி வரணும். நம்மளுக்கு வந்து அது வலிக்கும். ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து வெடியா வரும்போது என்னடா என்ன மேட்டர்னா, இதை வந்து நீங்க பொறாமையில பொங்குறீங்கன்னு நினைச்சுக்குவாங்க, ஆனா பொறாமையே கிடையாது. அது நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது பொறாமையோ இதுவோ கிடையாது. அது வந்து என்னன்னா, டேய் இதோட நல்லதெல்லாம் இருக்குடா, கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரசனையோட இருக்கிறத நானே காட்டுறேன், என்னோடதுன்னு இல்ல, நான் வேற ஒருத்தவங்களுக்கு கூட காட்டுறேன், இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடாதீங்க. நல்லா அது வந்து என்னன்னா பேசிக்கா ஓகே டீசெண்டா பண்ணிருக்கேன்னு சொல்றது வேற. ஐயோ இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு. இது வந்து நம்மளால அது வந்து ஒரு ஆற்றாமை என்ன, இந்த இவங்க ரசனை வேல்யூ வந்து இவ்வளவு ஈஸியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, ஸ்வீட்டுங்க நிறைய நிறைய விதவிதமான பிரியாணி கடை எல்லாம் இருக்கு, என்ன இதுக்கே வந்து ஐயோ அம்மம்மான்னு கதறாங்க. ரெடிமேட் ஃபுட்டுக்கு நல்லா இதுன்றீங்க, அதோட என்ன ஃப்ரெஷ்ஷான எவ்வளோ கண்டென்ட் இருக்கு. இது வந்து ரேண்ட் மாதிரி போயிட்டு இருக்குடா டேய். அதுதான் சொல்றேன், இப்ப நான் ஒரு ரேண்ட் சொன்னத
அடுத்து உங்க சைடு ரேண்ட் சொல்லிருக்கீங்க. அது அது வந்து இந்த ரேண்ட் பேசுறதே இங்க ஏதோ பேசுறது. ரேண்ட் புலம்புறது வேற, ரேண்ட் வேற. அத நீங்க புலம்புறது ரேண்ட் ரெண்டுமே ஒண்ணுன்றானுங்க. ஆமா அனிமேல் ஆரம்பிச்சு ரேண்ட் போய் நிக்கிறோம். சொல்றீங்களே அது கொஞ்ச நாளைக்கு இருக்காது. ஆனா அது போட்டு குடுக்குற ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் இருக்குது. அது அடுத்த அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த ஒர்க் பண்றதுக்கு அது போட்டுதான் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆர்டிஸ்ட் மாட்டினானா செத்தான். அந்த மாதிரி ஸ்டேஜ். இப்போ நீங்க அவங்க பெயிண்டிங் ஒர்க்கே சொல்றாங்க. இப்போ வந்து நிறைய சம்மந்தமே இல்லாம நிறைய பிரைஸ் கோட் பண்றவங்க, அதுக்கப்புறமேட்டு தன்னால அந்த ஒர்க் ஒரு கமிஷன் ஒர்க் வருதுன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுமே அதை எடுத்துக்கிறது. அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆளுங்களை தெரிஞ்சுமே அவங்கள ரெஃபர் பண்ணாம எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த உலகத்துல இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ஏஐ எல்லாம் ஒரு நொட்ட மயிறு இதுக்கெல்லாம் அதுதான் சொல்றேன். ஏஐ இங்க பிரச்சனை இல்ல. ஏஐனால ஆர்டிஸ்டுக்கு பிரச்சனை இல்ல. இந்த ஏஐ வச்சுன்னு ஒருத்தன் பிரச்சனை பண்றான், அவன் தான் பிரச்சனைன்றத கண்டென்ட் புரியுது. அந்த ஆளும் இங்க ஒருத்தன் இருக்காத ஒரு ஒரு டெம்ப்ளேட் சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அவனுக்கு ஒரே கேட்டகரி வர ஆட்கள். அதுதான் சொல்றத கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் கம்ப்ளைண்ட் எடுத்தவனும் ஒரே புரியுதுன்ற கண்டென்ட் தான். இவனுங்கதான் மேனேஜ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வரானா அவனை கொஞ்சம் நிம்மதியா வேலை பார்க்க விடுங்க. இல்லைங்க, நீங்க வந்து நிம்மதியான ஒரு ஆர்டிஸ்ட இந்த உலகத்துல இது வரைக்கும் காட்டிரு. நிம்மதியா வேலை பார்க்க விடுங்கன்னா நிம்மதியா இல்லாம வேலை பாக்குறாரா அவனை நிம்மதியா வேலை பார்க்க விடுங்க. நீ சொல்லுப்பா, நீ மன நிம்மதியோட டெய்லியும் காலங்காத்தால இந்த பாசா படத்துல வர ரஜினி மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு நிம்மதியமா இது வரைக்கும் வாழ்ந்து செத்த ஒரு ஆர்டிஸ்ட் பேர சொல்லிடு நீனு. நான் இப்ப ஒண்ணு கொடுக்குறேன், அது மேட்ச் கட்ட மேனேஜ் பண்றேன். நேரம் பண்ண இமேஜ் வந்து ஸ்டுடியோ ஜூப்ரி மாதிரி வேணா இருக்கலாம். ஸ்டுடியோ ஜூப்ரி கிடையாது. இன்னொன்னு என்கிட்ட அந்த ஒர்க் ஸ்டுடியோ ஜூப்ரி இதை பண்ண சொன்னாங்கன்னா அது ஒரு ஃபீல் டெப்த் ஃபீல் ஆகும். அந்த இமேஜ் ஒரு ஃபிளாட் ஃபீல் தான் கொடுக்குது. அது தைரியம் தான். ஆனா நமக்கு வர அந்த ரெஸ்பெக்ட் அது அதை வச்சு ஒருத்தன் பேசுறான்றதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்னோட புரியுது. இப்ப வரைக்கும் நமக்கு மரியாதை கிடைக்குது. இதுக்கப்புறமாவும் இதை வச்சு இன்னும் கொஞ்சம் மரியாதை போதும் தான் பிரச்சனை. ஏதோ இவ்வளவு வருஷம் நமக்கு மரியாதை கட்சி இப்ப மரியாதை போனா பரவாயில்ல. நமக்கு ஆரம்பத்துல இருந்தே மரியாதை கிடைக்குது. அதான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே மரியாதை கிடையாது. எனக்கு என்ன நான் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் அது எங்க போய் நிக்கணும், எந்த இடத்துலயும் போய் நிக்குது. அது கிட்ட கொடுக்காம நீ ஒரு வேலை பாக்குறத பண்ணிட்டு போ. அது என்கிட்ட எடுத்துன்னு வந்து அதோட என் ஒர்க்கை கம்பேர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாத அப்படின்றதுதான் பிரச்சனை. ஏன்னா வந்து ஏற்கனவே எனக்கு வேலை இல்லாம நான் ரொம்ப ஒரு மாதிரி என்ன ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். எனக்கு நான் இந்த வேலை பண்ணாதான் எனக்கு பிடிச்ச வேலையை அங்க பார்க்க முடியுது. அதுக்கு நான் பண்றதுக்கு இந்த அவமானத்தெல்லாம் தாண்டி இவங்கிட்ட இவ்வளவு கேள்வி வாங்கி நான் ஒரு விஷயத்த பண்றேன். அதை பண்ணி குத்துறத திருப்பி அடுத்த வாரம் வந்து இதை பண்ணியிருக்கானேன்னு வரமாட்டான். ப்ரோ நீங்க இது பண்ணீங்க, இது தானே பண்ணீங்க, இதே மாதிரி இன்னொன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு லாங் ஷாட்ல ஒருத்தன் நடந்து போனோம், பின்னாடி ஒரு ஏதோ லைட் இருக்கணும், அதோட லைட்டோட ரிம் ஃபீல் அந்த ஓரத்துல ஒரு ஷேடு வந்து அவனோட காது முடியதான் அடிக்கணும். அவன் கையில ரத்தம் 3 சொட்டு சொட்டிட்டு இருக்கணும் என்கிட்ட சொல்றான். இந்த ப்ராம்ப்டே இதை போடுறான். அவன் மைண்ட்ல என்ன வச்சிருக்கானோ அது கொடுக்குமா? ஆமா கொடுக்குமா? அப்படியே கொடுக்குமா? கொடுக்காது. அது கொடுக்கும், அது அப்படியே கொடுக்காது. அதனால நீங்க வந்து தேவையில்லாம போலிகளுக்கு கண்டு ஏமாறாதுக்கு கீர்த்தி மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க. கீர்த்தியோட ஐடி இருக்கு, அதுக்கு அடாப்ட் ஆகுறேன். நான் எவ்வளவு சண்டை செய்யறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது சண்டை செய்யுது. நான் ஏஐ கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த மனுஷன் கூட சண்டை போடுறதுக்கு தான் நான் தயாரா இல்லை. ஏன்னா ரொம்ப மென்டலி ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஆக்குறது வந்து ஏஐ கிடையாது. அதை வச்சு மனிதர்கள் தான் மென்டலி ப்ரெஷர் ஆகுறாங்க. முத்துக்குமார் என்ன சொல்லிக்கிறாரு தெரியாது. போர்க்களத்தில் இறந்து விட்டோம் போன வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை.